ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வசந்த இல்லம். இன்றைக்கி ஆஷாட நவராத்திரி 4ஆம் நாள் பூஜை தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி தேவி சாமுண்டி தேவிக்கு தான் இன்றைக்கி பூஜை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சங்கட சதுர்த்தி. அதனால் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு பால் அபிஷேகம் பண்ணி அருகம்புல் சாத்தி பூவால் அவருக்கு அர்ச்சனை செய்து ஃபஸ்ட்டு அவருக்கு பூஜைலாம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாராகி அம்மாவுக்கு அபிஷேகம் 5 அபிஷேகம் பண்ணியிருந்தேங்க. 5 அபிஷேகம் பார்த்திங்கன்னா பால், தயிர், மஞ்சள், எலுமிச்சம், பன்னீர் 5 அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டில் வாராகி அம்மா தாயாருக்கு தினமும் அபிஷேகங்கள், அலங்காரம், பூஜை எல்லாமே நடைபெற்று இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வஸ்திரம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு மெரூன் கலர் வஸ்திரம் தாங்க சாத்தியிருந்தேன். நீங்கள் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் வாராகி அம்மா தாயாருக்கு பூஜை செய்து வழிபடுறீங்க எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். நான் பண்ணுற பூஜை எப்படி இருக்கணும் நீங்கள் அதையும் எனக்கு கமெண்டில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாராகி அம்மாவுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி பூ பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு சாமந்தி பூவில் தாங்க அலங்காரம் பண்ணியிருந்தேன். சாமந்தி, மல்லி, ரோஸு இந்த 3 பூவால் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருந்தேன். அம்மாவுக்கு நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணி நம்ம கையாலே அலங்காரம் பண்ணி பூஜை செய்யும்போது பார்த்திங்கன்னா கோவிலில் பண்ணுறது போலவே இருக்குதுங்க. அவ்வளோ மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. அந்த அம்மாவுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஆனால் அந்த அம்மாவுக்கு நம்ம மனதார செய்யும்போது மனசு அந்த அளவுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குதுங்க எனக்கு. அந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறமா சாம்பிராணி புகைலாம் காமிச்சு தீப தூப ஆதாரம்லாம் காமிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அம்மாண்டே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டுங்க நானே அந்த அம்மாவை பார்த்து ரசிச்சுட்டு அந்த அம்மா கிட்டே எனக்கு என்ன கேட்குறதுன்னு கூட தெரியல. ஆனால் எனக்கு இந்த பூஜை பண்ணுற திருப்தியே எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. இன்றைக்கி நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா கேசரியும், மாதுளம் பழம், பச்சை பயிறு சுண்டலும், கொடியும், சீத்தாப்பள்ளி பாயமும் இதெல்லாம் தாங்க நெய்வேத்தியமாக வச்சுருந்தேன். கூட பானக தண்ணியும் வச்சுருந்தேன். என்னுடைய பூஜை மனசு நிறைவாக இப்படி தாங்க இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓம் நமோ வாராகி தாயே போற்றி போற்றி. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி 5ஆம் நாள் பூஜை. நாளைக்கு பார்த்தீங்கன்னா வளர்பிறை பஞ்சமிங்க. அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்படியே பேசும். சில பூஜை அறையில போய் நீங்க நின்று பார்த்தீங்கன்னா தெரியும், அங்க இருக்கிற தெய்வத்தை பார்த்தா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல ஒரு உணர்வு நமக்கு ஏற்படும். அந்த தெய்வம் நம்ம கிட்ட பேசுற மாதிரியே இருக்கும்.